அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 6/12/2024. பஞ்சமி திதி நண்பகல் 12:08 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. திருவோணம் நட்சத்திரம் மாலை 5:16 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் மந்த யோகம் மாலை 5:16 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, மகரத்தில் சந்திரனும் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? மிருதங்கம், பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள, தானியம் சேமிக்க, அதிகாரிகளை சந்திக்க, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை. சிலர்லாம் பாருங்க, எதோ நடக்கும், ஆனால் அலட்டிக்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் சிலரை பாருங்க, சின்னதாக ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்காக குதின்னு குதிப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எது நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு தான். அதுக்கு ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்கும். அது மூலமாக கடவுள் நமக்கு ஏதோ சொல்லித்தர வராரு. அந்த சூட்சுமத்தை என்னன்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் தொடர்பு படுத்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்கும். நினைச்சதெல்லாமே சீக்கிரமாக முடியும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் கைக்கு வரும். கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்னைக்கு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகாதிபதி சந்திரனையும் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக முடியும். சிலர் வீடு வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்கும். கடையை கொஞ்சம் பெருசுபடுத்துறது, வேலையாட்களை புதுசாக வேலைக்கு அமர வைக்கிறது, அந்த மாதிரியான முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, கூடவே சுக்கிரனும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள்கிட்ட ஏதாவது சலுகைகள் கேட்குறதா இருந்தாலும் கோரிக்கைகள் இன்றைய தினத்தில் நீங்கள் வைக்கலாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதை விட தெளிவாகி கொண்டேன்,
தெளிந்து கொண்டேன் அப்படிங்கிறது தான் உண்மையான வாழ்க்கையாகும். ஆமாங்க, இப்போ தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது முக்கியம் கிடையாதுங்க. இப்போ தான் எனக்கு ஒரு தெளிவு வந்திருக்குது, சில விஷயங்கள் எனக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு. எந்த விஷயம் வீட்டுக்குள்ளே நடந்தாலும் அல்லது வெளியில் நடந்தாலும் அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய மூலம் என்ன, அதனுடைய ஆதாரம் என்ன, அது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் ஆரம்ப புள்ளியை கண்டறிவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானாதிபதியோட உங்கள் ராசிநாதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தைரியமான சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கிறது நல்லதுங்க. அவங்களுடைய எதிர்கால விருப்பம் என்ன, அவங்க லட்சியம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஊர் பொது காரியங்களை முன்னால் நடத்துவீங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகளும் உங்களை தேடி வருங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு விறுவிறுப்பாக லாபம் இருக்குது. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் எடை அதிகமாகாமல் பார்த்துங்க. ஏன்னா இந்த குரு பகவான் தான் கொழுப்புக்கு உரிய கிரகம். அதனால் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்றது அதெல்லாம் நல்லது. இரவு நேரத்தில் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறதுங்க. மிதுன ராசிக்காரர்களே, ஒருவரை அழ வைத்து சங்கடப்படுத்திவிட்டு இன்னொருவரை சிரிக்க வைக்கும் மனிதர்கள் ஒருவரையும் நிரந்தரமாக உண்மையாக நேசிக்க மாட்டார்கள். ஆமாங்க, உண்மையான நேசிப்பு அப்படின்னா யாரையும் அழவிடக்கூடாது. எல்லோரையும் ஓரளவு சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தணுங்க. ஆனால் ஒரு சிலர் அது மாதிரி நடந்துப்பாங்க. அந்த மாதிரி அழ வைத்து ஒருவரை காயப்படுத்தி மற்றவரை சந்தோஷப்படுத்துவர்களை கண்டால் தூர நின்று விலகி கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், செலவுகள் அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு, பணவரவும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஏதோ இடம் வாங்கின மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் அது சரியாக வரல. அப்புறம் பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு, திருப்பி வாங்கியாச்சு. இந்த மாதிரியே அலைய வச்சுன்னு இருக்குதே, நமக்குன்னு ஒரு இடம் அமையாதா, நமக்குன்னு ஒரு வீடு அமையாதா அப்படின்னு சின்ன சின்ன ஆதங்கம் மனசுக்குள்ளார வருங்க. சுக்கிரன் மறைஞ்சிருந்து செவ்வாயை பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால பூமி வாங்கிறத விட கட்டின வீடு, ஃப்ளாட்ஸ் அதெல்லாம் வாங்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. தரைத்தளம் வாங்காமல் மேல்தள வீடுகள், அப்பார்ட்மெண்ட்டில் மேல்தளத்தில் இருக்கிற வீடுகள் வாங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, துன்பங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட தெரியவில்லை என்றால் நீச்சல் தெரிந்திருந்தும் அர்த்தமில்லை.
சிலர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்தது பார்த்துக்கலாம், வேறு எதாவது நடந்தால் சொல்லுங்கன்னு எது நடந்தாலும் தள்ளி தள்ளி போடுவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுடைய அந்த லிங்கை வச்சு டெவலப் ஆகிறதுக்கும் யோசிப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. பிரச்சனைகள், சிக்கல்கள் ஆரம்பிக்கும் போதே அதன் ஆரம்பத்திலேயே அதை அழித்து அதற்கு தீர்வு காணக்கூடிய திறமைசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க. இருந்தாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடக்கங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் மாலை 5:16 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:16 சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அதிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலைச்சல்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பல காரியங்களை நீங்கள் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. ஆனாலும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். வண்டி ஓட்டின்னு இருக்கும்போது மொபைல் ஃபோனில் பேசின்னு இருக்க வேண்டாங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி பெரிய பொறுப்புகளெல்லாம் ஒப்படைக்காதீங்க. அதே போல் குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனம் தெளிந்த நீரை போன்றது. ஆனால் முகவரி இல்லாத ஒருவர் எரியக்கூடிய கல்லால் தான் அது குழம்பி போய்விடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க கண்டவங்க கண்டதை சொல்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை பற்றி விமர்சிக்க அவங்க யார், என்னை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்னை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் யாராவது ஏதேனும் சில வதந்திகளை கிளப்பிவிட்டால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரே நேர்பாதையில் சென்று வெற்றி பெறக்கூடிய மன வலிமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். புது முயற்சிகள் பலிதமாகும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. சனி பகவான் கண்டகச்சனியாக இருக்கிறதுனால எந்த வேலையும் முடியறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. அப்படி சொன்னீங்கனாலே அந்த வேலை முடியாமல் போயிடும். அதே மாதிரி முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் உங்களை புரிஞ்சிட்டு இருக்க முடியுமா? வீட்டில் நீங்கள் தான் சில விஷயங்களை புரிகிற மாதிரி சொல்லி வைக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக குடும்பத்துக்குள்ளார நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். குலதெய்வ கோவில் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க பழனி முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்யலாம். அல்லது ஸ்ரீ நரசிங்கரை நீங்கள் சேவிக்க ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக இன்றைக்கி லாபம் இருக்குது, நல்ல லாபமும் இருக்குது. பழைய பாக்கிகள் இன்றைக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் யாரையும் குறை சொல்லாமல் நம்ம வேலையை நாம் பார்த்துக்கிட்டு போகலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நம்மிடம் சிரித்து பேசிவிட்டு ஆனால் மனதுக்குள் 1000 பொறாமைகளுடன் இருப்பவர்கள்தான் நமக்குள் அதிகமாக இருக்கிறார்கள், நம்மை சுற்றியும் இருக்கிறார்கள். ஆமாங்க, பார்க்கும்பொழுது அப்படியே பாசமழையாக பொழிவாங்க. ஆனால் அந்த பக்கம் போயிட்டால் அப்படியே நம்மளை பற்றி நினச்சி
அவங்க அப்படியே எரிஞ்சு போவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பேசாமல் யார்கிட்ட எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுவோம்னு எங்கும் எப்பொழுதும் சிலரை பார்த்தாலே சில வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு ஒரு சிலரை பார்த்தால் மட்டும் உள்ளதையெல்லாம் பேசிவிட்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எங்கெங்க மன அமைதி இருக்குது? நான் மன அமைதியாக இருக்கலான்னு இருந்து பார்த்தா கூட சுற்றி முற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அதெல்லாம் என் தலையில் கொண்டாந்து இறக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்காக நான் ஓடன்னு ஓட வேண்டியதாக இருக்குது. இது இன்றைக்கி நேற்று நடக்கலைங்க. பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரி தான், படிக்கும்போதும் இந்த மாதிரி தான், இளைஞனாக இருக்கும்போதும் அப்படி தான், கல்யாணம் பண்ண பிறகும் அப்படி தான், கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்படி தான், கல்யாணத்துக்கு தயாராக இருக்கும்போதும் அப்படி தான். இது எப்போ தான் மாறப்போகுதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் இன்றைக்கி நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. அதனால் முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, ஓரளவு கேட்ட இடத்துல கொஞ்சம் பணமெல்லாம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது, ஏதோ அந்த இஎம்ஐ எல்லாம் உருட்டி புரட்டி ஏதோ அடைச்சின்னு இருக்கங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சனி பகவான் தான் உங்களை காப்பாற்றின்னு இருக்காரு. 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பெருசாக உங்களை ஏதாவது ஒன்று சாதிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விற்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சலசலப்புகள் நீங்கி சந்தோஷத்தை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு களைப்பு இருக்கும். ஆனால் மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகள் வெற்றியடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஏக்கங்கள் என் மனதில் ஏராளம், ஏமாற்றங்களோ என் மனதில் தாராளம், சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, இருந்தாலும் சிரித்து கொண்டே போகிறேன், இதுவும் கடந்து போகும் என்று. ஆமாங்க, நீங்கள் இப்படி தாங்க மனசுக்குள்ளார சொல்லிக்கிறீங்க. எவ்வளோதான் நானும் எத்தனை பிரச்சனையை தான் சந்திக்கிறது, எப்போ தான் நல்ல காலம் வரப்போகுதோ தெரியலையேன்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டு தான் இருக்கீங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக இருக்குது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் மன உறுதியுடன் நின்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்காரு, கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. கிடைக்க வேண்டியதை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. முன்ன மாதிரி அப்படியே நாம் பொறுமையாக மசன்னு நின்று இருந்தோம்னா எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம நிலைமை என்னன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லி நமக்கு தர வேண்டியது, நமக்கு வர வேண்டியதை நாம் இனிமேல் கேட்டு வாங்கிட வேண்டியதான். இனிமேலாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது, பொறுமையாகவும் இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து போனாலே ஏமாளிங்கிற மாதிரி பட்டம் கட்டுறாங்க. அதெல்லாம் சரி வராதுன்னு இன்றைக்கி தைரியமான சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. தாய் வழி உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்றைக்கி பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அடிமனசில் இருந்து வந்த ஏக்கங்கள் தாக்கங்கள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே, பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே, பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே, உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே.
இதெல்லாம் நான் சொல்லலைங்க, நீங்கள் சொல்லின்னு இருக்கீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் அனுபவப்பட்டு நீங்கள் சொல்லின்னு இருக்கீங்க. அதனால தாங்க யார் யார் எப்படி அப்படின்னு பார்த்த உடனேயே கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு பக்குவப்பட்ட மனதுடன் பகுத்தறிவுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. தள்ளி போட்ட காரியங்களை இன்னைக்கு சீக்கிரமாக முடிப்பீங்க. அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வீடு மனம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு நல்ல அற்புதமான ஒரு இடத்துல பலம் சேர்க்கக்கூடிய இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஏதாவது புறநகர் பகுதியில் கொஞ்சம் இடம் வாங்கி போடுறது அதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவானும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் கொஞ்சம் சேமிப்புகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க. மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்பீங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது மனசுக்குள்ளார ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுறாரு. உடம்பில் ஏதாவது கால் வலி இடுப்பு வலின்னு கொடுத்துட்டுருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குதுங்க. ஸ்ரீ பைரவரை நீங்கள் அஷ்டமி திதியில் வணங்குங்க. அந்த பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:15 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வழிகளை மறக்க வழி தெரிந்தால் அந்த வழியை நோக்கி முதலாவதாக பயணம் செய். வழிகளோடு வாழ்க்கை நடத்தி விடாதே. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. சிலெல்லாம் அப்படியே கவலைகளை மூட்டையாக சுமந்து வச்சுட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணவே மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக கீறி ஆத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மனசில் இருக்கிறத போட்டு உடைச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் வெளிப்படையாக பேசி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசுவீங்க. சாமர்த்தியமாக சில காரியங்களை இன்னைக்கு நீங்கள் முடிப்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. ஊர் உலகத்துக்கெல்லாம் நாம் தீர்வு பண்ணுறோம், தீர்ப்பு சொல்கிறோம், எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்குறோம். ஆனால் நம்ம குடும்ப விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்க முடியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. அது காரணம் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தாங்க. வெளிவட்டாரமெல்லாம் ஓகோன்னு இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளார மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நிம்மதி இல்லையேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க. கந்தர் சஷ்டி கவசம் தினந்தோறும் நீங்கள் படிக்கிறது, வேல்மாறல் படிக்கிறது, இதெல்லாம் அந்த 6ஆம் இடத்துல சகட குருவாக இருக்கிறதால ஏற்படக்கூடிய சங்கடங்களை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகளாகுங்க. சந்திரன் இன்னைக்கு பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஜெயித்தவரை முந்த பழகு,
தோற்கடிக்காதே. ஆமாங்க, உங்கள் பாலிசி வேறு மாதிரிங்க. நம்மளை தோற்கடித்தவங்களை நாம் தோற்கடிக்கக்கூடாது. ஆனால் அவங்கள விட அதிகமாக நாம் முன்னோக்கி போகணும், முன்னேறி வரணும். அப்போ சாதாரணமாகவே அவங்க தோற்று போனதாக அர்த்தமாகிவிடும். அதனால தாங்க இந்த பழிக்கு பழி வாங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எதிரிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எதிரிகளை தாண்டி நாம் ஒரு பக்கம் முன்னேற பார்ப்போம். அவங்க பின்னாடி நாம் சுற்றிட்டு நம்ம நிம்மதி இழந்துடக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தனிப்பாதையில் தன் பாதையில் செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் மாலை 5:16 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் மாலை 5:16 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்துங்க. மற்றவங்க செய்கிற தப்பு உங்கள் தலை மேலே விழுந்துடக்கூடாதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிறது நல்லது, பொறுமையாக இருக்கிறது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முன்கோபத்தில் எதையும் பேசி வைக்க வேண்டாங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் கூட யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி போய் ஏதாவது சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் இருந்தாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்குங்க. ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானமாகி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, தனியாக பறக்கும் பறவைக்கு வலிமை என்றுமே அதிகம். தனியாக விடப்படும் போதுதான் நம்முடைய பலத்தை நாமே உணர்கிறோம். தனியாக அமர்ந்து எடுக்கும் முடிவுகள் என்றைக்குமே வெற்றியையே தரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தான் நல்லதோ அல்லதோ எதுவாக இருந்தாலும் நம்மளோட போகட்டும், நம்ம மனசோடு இருந்துட்டு போகட்டும்னு தனியாக உட்கார்ந்து தவம் இருந்து முக்கிய காரியங்களை ஜெயித்து காட்டக்கூடிய மன வலிமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் 7.5 சனி பாடாப்படுத்துது, இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துலையும் ஓட விட்டுருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நாம் ஏதாவது மனம் திறந்து ஏதாவது வீட்டில் பேச போனால் சண்டை சச்சரவை உண்டாக்குறாரு. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு நீங்கள் ஒரு பக்கம் திணறிக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருந்தாலும் கூட யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் சாதகமான வீடுகளில் இப்போ உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவங்க ஆரோக்கியமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நமக்கு தான் ஒரு கஷ்டம் நஷ்டம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் எதுலையாவது போய் சிக்கிக்கிறாங்க. அவங்களுக்காக அப்புறம் ஓட வேண்டியதாக இருக்குது, உதவ வேண்டியதாக இருக்குது. அந்த வகையிலையும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். செவ்வாய் தான் போராளி கிரகம். அந்த போராளி கிரகம் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, தடைகள் உடைபடும். வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் குறைஞ்சி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதாவது மாலை 5:15 மணி வரைக்குமே ரொம்ப அமோகமாக இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். செலவுகள், சோர்வு, களைப்பெல்லாம் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் திடீர் செலவுகள், அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது திட்டங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, நடக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் அதை யாராலும் நிறுத்த முடியாது. கிடைக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இதையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய நீங்கள், நமக்குன்னு உள்ளது, நமக்குன்னு விதிக்கப்பட்டது, நமக்குன்னு ஒதுக்கப்பட்டதை இறைவன் நமக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறார். மனிதர்களால் அதை மாற்றியமைக்க முடியாதுங்கிற மன வலிமையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பேச்சில் ஒரு தெளிவு கம்பீரம் இருக்கும். திடீர் முடிவுகளும் எடுப்பீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் இன்னைக்கு ஆறுதலாக பேசுவாங்க, ஒத்தாசையாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளிடம் இருந்த பிடிவாத போக்கு மாறும். மகனுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் மாறி, கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகி இன்னைக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. ஏழரை சனி இருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத மனக்கவலை, டயபெட்டிஸ் வந்துருச்சா, சுகர் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இதெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன உடற்பயிற்சி இருந்தால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நிம்மதியான வாழ்க்கை உண்டுங்க, பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிலர்லாம் வீடாக வாங்கி போட்டுருப்பாங்க. அந்த 4வது தெருவில் இருக்கிற 3வது வீடு நம்ம வீடு தாங்க, அதில் கொஞ்சம் வாடகைலாம் வருதுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் ஊரில் கூட அந்த தோப்பு இருந்தது இல்லைங்களா, அது இப்போ நாம் தாங்க வாங்கியிருக்கோம். ஆமாம்மா, நம்மளோட தான் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு வீடு, மனை, சொத்து இதெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்றும் ஆர்வமே காட்டலைங்க, நான் அமைதியாக தான் இருந்துன்னு இருந்தேன். அவரே வந்தாருங்க, நம்ம இடத்துக்கு பக்கத்து இடத்துக்காரர் தாங்க, அவர் உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவரே சொல்லும்போது நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா. அதான் அந்த லோனுக்கு போயின்னு இருக்கேன், மேனேஜர்ட்டையும் பேசியிருக்கேன், நீங்கள் தான் ஒழுங்காக எல்லாம் கட்டுறீங்களே இஎம்ஐலாம், வாங்க நான் பார்த்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க, ஒருத்தவங்களுக்கு வீடு, சொத்து இதெல்லாம் அமையறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 4 தான் கட்டிடம், வீடு, மனை, சொத்து, சுகங்கள் எல்லாத்தையும் தரக்கூடியதுங்க. சிலருக்கெல்லாம் வீடு, சொந்த வீடு இருக்கும், ஆனால் அவங்க சொந்த வீட்டுக்குள்ளாரையே நுழைய முடியாது. அப்படியே போனாலும் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியாது. 4வது நாளே எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளில வந்துடுவாங்க. அது காரணம் 4வது வீடு கெட்டு போகிறது தான். 4வது வீட்டுக்குரிய கிரகம் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் தான் வீடு கட்டி அந்த சொந்த வீட்டில் கம்பீரமாக கௌரவமாக வாழ முடியும். இதை தான் ரத்தினமாலா அப்படின்னு ஒரு புத்தகம், ரொம்ப ரொம்ப அரிதான புத்தகம், பழமையான புத்தகம். அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பெருசாக அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எளிமையாக சொல்லணும்னா 4வது வீட்டுக்குரிய கிரகம் 4வது வீட்டிலேயே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது 4ஆம் வீட்டுக்குரிய கிரகம் ஆட்சி பெற்று 4ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு நல்ல வீடு, மனை, சொத்து எல்லாமே கிடைக்கும். சொந்த வீட்டில் வாழக்கூடிய சுகம் கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் நல்ல ஒரு கிரகத்தோட நட்சத்திர பாதத்தில் அது உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா காலை பார்த்து சோதிடம் சொல், கையை பார்த்து வைத்தியம் செய். ஏன்னா 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பாவ கிரகங்கள் பார்க்காம இருக்கணும், பாவ கிரகத்தோடு அது சேராமல் இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரேக்காணத்துலேயும் அது நல்லா இருக்கணும், நவாம்சத்துலேயும் அது நல்லா இருக்கணும், ஷோடசாம்சம் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது, அதுலேயும் அந்த கிரகம் நல்லா இருக்குது. ஏன்னா நம்முடைய சித்தர்கள், மகான்கள், யோகிகள் இவங்கெல்லாம் அதாவது ஒரு பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. 4க்குரிய 4 இருக்கணும்,
நல்லா வீடெல்லாம் இருக்கும், அதை சொல்லிவிட்டு அடுத்தடுத்து இது மாதிரிலாம் இருக்கணும் கிரகங்கள் அப்படின்னு வரிசையாக வந்து சில விதிமுறைகளெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது செக்ஷன் ஏபிசி அப்படின்னு பிரிவுகள் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அந்த நூலில் வந்து பல விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் வந்து நாளில் சுபகிரகம், அதாவது அந்த கிரகம் உட்காந்து அது ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அல்லது நட்பு கிரகத்தோட சேர்ந்தோ சுபகிரகத்தோட சேர்ந்தால் நிறைய வீடு வாங்குகிற யோகம் இருக்குங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் அடக்கி ஆளுவாங்க. அந்த வீட்டில் அவர் சொன்னால் அப்பீலே கிடையாதுங்க, எல்லோரும் அடங்கி போயிடுவாங்க. அவரை பார்த்தாலே அவங்கவுங்க எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அவர் வர்ற வரைக்கும் எல்லாம் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் வரான்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு அடக்கி ஆளும் யோகம் வீட்டில் மட்டும் இல்லைங்க, வெளியில் ஆஃபீஸில் கூட மேனேஜரே வந்து இவர் சொல்கிறது கேட்டு பாருங்க அப்படின்னு அடக்கி ஆளும் யோகம் எதனால் வருது? லக்னாதிபதி நல்லா இருக்கணும். 12 பாவங்கள் இருக்குது, 1 2 3ன்னு. அதில் வந்து லக்னாதிபதி வந்து வலிமையாக, மற்ற கிரகங்களோட வலிமையாக இருந்தால் அவங்க வந்து எல்லோரையும் அடக்கி ஆளும் யோகத்தோடு இருப்பாங்க. இப்படி பல அரிதான விஷயங்கள் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் யார் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார், நம்மக்கிட்ட பழகிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நாம் வந்து சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.